இன்னைக்கு நாம அப்கமிங் டேஸ்ல ஷார்ட் டேர்ம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடிய செட்டப்ல இருக்க 2 ஸ்டாக்ஸை தான் பார்க்க போறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து கேன்ஸ் டெக்னாலஜிஸ். தற்போது 6600 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கீ மூவிங் ஆவரேஜஸ் எல்லாத்துக்கும் மேலே வந்து ப்ரைஸ் வந்து இருக்கு. ஸோ இவங்களோட ஆர்எஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேஞ்சில் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கோட கீ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7000 7200 இருக்கு. ஸோ இந்த ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் நம்ம 6 to 9% கெயின்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 7000 ரேஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா 6%. ஸோ அதை பிரேக் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கண்டினியூவாக வந்து அப் ட்ரெண்டில் போகும்போது 7200 வந்து டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் 6100 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 412 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீ மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே வந்து ப்ரைஸ் இருக்குது. ப்ளஸ் ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 435 மற்றும் 450. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 5 to 8% வந்து ஷார்ட் டேர்மில் வந்து கெயின்ஸ் தரக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 395. ஸோ 440 to 450 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா வந்து 9% கெயின்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கில் உங்களால் கெயின்ஸ் எடுக்க முடியும். ஸோ 2 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் செட்டப்பில் தான் இருக்குது. பட் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன்ஸ் வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது 2 ஸ்டாக்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 9% வந்து ஷார்ட் டேர்மில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி.